ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் ஒயர் பேஸ்கெட் வந்து எப்படி வந்து பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து இதை வந்து பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து ஒயர் பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த 2 கலர் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்காக ஒரு குச்சியில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிக்கும் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேல் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஒரு 6 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா 6 அடி வந்து வந்துடும். 6 சுற்று சுற்றிட்டு கடைசியாக ஒரு அரை அடிக்கு சுற்றிக்கோங்க. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 அடி அப்படி கணக்கு வரும். ஸோ இது போல் சுற்றிக்கிட்டு இந்த ஒயரை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது போல் இந்த கோல்டு கலரில் ஒரு 10 ஒயரும் ஒரு ரெட் கலரில் 10 ஒயர், சரிங்களா? ஸோ இது போல் நம்ம வந்து ஒரு இதில் 10 அதில் 10ன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா, 2 கலர்லேயுமே. அதில் வந்து ஏதாவது ஒரு கலரில் ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சரிசமமாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணாத ஒரு ரோல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரோல்லேருந்து அதையும் வந்து சரிசமமாக பாதி அளவுக்கு சரிசமமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் வந்து பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வந்து ரெண்டுத்தையும் சரிசமமாக மடக்கிடுங்க. நான் செய்கிறத கவனமாக பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. இது போல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அழகான பூ மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம வந்து போட்டுட்டா போதும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போகிறது ரொம்பவே வந்து ஈஸியாகிடும். ஸோ போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் வந்து ஒயர் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சமமாக இருக்கும். ஸோ 1 இன்ச் 2 இன்ச் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது போல் எல்லா ஒயருமே வந்து கலர் வந்து மாற்றி ஃபஸ்ட் நம்ம சாண்டில் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் ரெட் யூஸ் பண்ணுங்கள். இதே போல் மாற்றி பின்னிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பின்னிடலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அதே மாதிரியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். ரெட் கலர் எடுத்து அதையும் வந்து நான் வந்து சரிசமமாக இப்படி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பூ போடும்போது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப வந்து ஈஸியாகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருந்த அந்த ரெட் கலர் ஒயரில் இப்போ நம்ம சரிசமமாக எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஒயரை வந்து இது போல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியே செகண்ட் டைமும் வந்து பூ வந்து போடணும். ஸோ இந்த பூ மட்டும் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ பாருங்கள், பூ வந்து விழுந்துருச்சு. ஸோ இதே போல் தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். ஸோ இது போல் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 10 ஒயர் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த 10 ஒயரையுமே இது போல் ஒன்று மாற்றி ஒன்று கலர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பின்னல் வந்து வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒயர், 2 கலர்லேயும் நம்ம 10 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஒயர் வந்து இப்போ நம்ம முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இதோட எண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து கூடையோட அடிப்பக்கம் வந்து எப்படி போடுறதுன்னு தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம எப்படி போடலாம், அடி வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் அகலமாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து 10 லைன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து சொல்கிறேன். அதையும் வந்து கவனமாக வந்து பாருங்கள். செகண்ட் லைனுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி வந்து ரெட் கலர் ஒயரை வந்து சமமாக எடுத்து பின்ன ஆரம்பித்தோமோ அதே போல் மறுபடியும் வந்து நான் சமமாக வச்சு இது போல் வந்து மடக்கி வச்சுக்கிறேன். மடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஒயரை அதையும் இப்படி மடக்கிட்டு இது போல் ஜாயின் பண்ணி மறுபடியும் அந்த பூ போட்டோம் இல்லையா அந்த ஸ்டெப்பையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் போட்டிங்க அப்படின்னா பூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ செகண்ட் லைன்லேயும் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பூ வந்து போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதே ப்ராசஸையே வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூடையோட அடிப்பக்கத்தை வந்து முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லைன் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ வந்து முடிஞ்சு நம்ம அடிப்பக்கம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து கோல்டு கலர் ஒயர் ரோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு கலர் ஒயர் ரோல் வந்து இப்படி ஒரு கொஞ்சத்துக்கு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இப்படி வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள இந்த ரெட் கலர் ஒயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஒயர் வந்து இப்படி மடக்கிட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஸோ பூ வந்து இதே மாதிரியே போடுங்க. இங்கேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது போல் பூ போட்டு நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நீங்கள் ஒவ்வொரு டைம் பின்னல் போடும்போதும் இது போல் நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கூட வந்து நல்லா ஸ்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 லைன் கிட்ட நான் வந்து பின்னியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 10 லைன் கிட்ட பின்னிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் வந்து பிகைனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஒயர் மட்டும் யூஸ் பண்ணி பின்னினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இதை பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஒயர் வந்து யூஸ் பண்ணுங்கள். 3 ஒயர் 3 கலர் 4 கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து இன்னும் நல்லா பெரிய கூடையாக வந்து கிடைக்கும். நம்ம 2 ஒயர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அகலம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒயர் எல்லாத்தையுமே இதே போல் நம்ம சுற்றி சுற்றி வந்து பின்னணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நம்மளால் வந்து பின்ன முடியாது. ஸோ ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கூட ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ கோல்டு கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கூட வந்து பின்ன முடியாது. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கூட ஃபுல்லாக வந்து பின்னியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் தான் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கூட வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒயர்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி வந்து நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒயரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கூடையை வந்து திருப்பி விட்டுருங்க. கூடையை வந்து ஃபுல்லாக வந்து திருப்பிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒயரை வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த ஒயர் உள்ள வந்து சொருவி விட்டுருங்க. இது போல் அந்தந்த ஒயர் உள்ளேயும் நேராக வந்து நல்லா வந்து ஜாயின் பண்ணி நல்லா வந்து இறுக்கமாக நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இதே போல் கூட ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை ஒயரையுமே இது போல் நல்லா இறுக்கமாக நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் கூட ஃபுல்லாகவே வந்து இது போல் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒயர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்க, சொருவி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கூட வந்து ஃபுல்லாக வந்து பின்னுறது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கூடை வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே வந்து சிம்பிளானது தான். ஸோ 1 or 2 டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களுக்கே வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதோட ஹேண்டில் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.